கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்காங்க, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறதுனால. கரெக்டா? என் மாமா மாசமாக இருக்கார், வயிறு கொஞ்சம் உள்ளதில்லை. இப்போ உள்ளே இழுத்துக்கிட்டீங்க தானே தெரியுது. தயிராங்க உறைஞ்சிருச்சு. நான் இதுக்காக வச்சிருந்தேன் ஊற்றாம. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கிரேவி. அது காட்டுறேன். என்ன தெரியும் கிரேவி தண்ணி பத்தல் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் மசாலா வேகிறதுக்கு தான் இருக்கும். தண்ணி இது கணக்கு கிடையாது, சும்மா அந்த மசாலா ஸ்மெல்லு போய் கிரேவி வரணுங்கிறதுக்காக. எங்கள் அப்பு குட்டி வேறு தூங்கிட்டான். சாப்பிடல, விளையாடல. புள்ள பாவம். அது வேற மனசு கஷ்டமாக போயிட்டாதான் எனக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுங்க. கையை நசுக்கிட்டான் தம்பி. எப்போ முடியும்? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாம் போட்டாச்சு. என்னது மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா போட்டுட்டாங்க. எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி 1/2 கப்புனா 1.5 போடுங்க. 1.5 ஊற்றுங்க. 2லாம் ஊற்றுனா அழிஞ்சிடும். 1/2க்கு 1.5. நான் வந்து 1க்கு 2.25 போடுவேன். அப்படின்னா இது ஒரு 1/4 எக்ஸ்ட்ரா தானே. இப்போ 1.5 ஊற்றுனா கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து மீல் மேக்கர் போட்டு பிரியாணி மாதிரி பண்ணலான்ட்டு பிளான் போட்டிருந்தோம் மதியம். இவங்க செய்கிறதுனால தக்காளி சாதம் மாதிரி குஸ்கா மாதிரி செய்கிறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. அங்கெல்லாம் அது இதுன்னு கிடக்குன்னு பாருங்க. அது கிச்சனை பாருங்க. என் மாமா சமைச்சா கிச்சன் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த பாருங்க, காட்டுங்க. எவ்வளோ ஊற்றுறீங்க? ஒன்று ஃபுல்லாக ஊற்றி இதில் 3/4 ஊற்றிருக்கீங்க. இப்போ போதும். இதுவே அழிஞ்சிரும். ஊற்றாதீங்க. இந்த கிச்சனு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளே அரைச்சி வச்சது. தள்ளுங்களா உங்கள் கிச்சனை காட்டுறாங்க. இந்த பாருங்க, அதில் நெய்யை எடுத்துருக்கு. நெய் அப்படியே அரிஞ்சு கிடக்கு போட்டப்பா. வேற என்ன இருக்கு இங்கே பாருங்க. இந்த பாரு, இது வந்து மஞ்சள் தூள் கிடக்கு. எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன். செய்யும்போது செஞ்சு முடிச்சுட்டு அரைஞ்சு எல்லாத்தையுமே. குக்கர் ஒரு சைடா இருக்க மாதிரி இருக்கா? கேமரால அப்படி இருக்கா? ஆமா. ஏன் ஒருத்தருமே வரல பார்க்கணும்? நீங்கள் நான் வச்ச முடிச்சு யாரும் சமைச்சாலும் அது தப்பு பண்ணுறோமா என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல, இப்போ போட்டுக்கலாம். அடிக்கடி போட்டோம் அப்படின்னா தான் அதாகுமா. 1 2 போட்டு வரலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே மசாலா இதெல்லாம் போட்டாச்சு. அரிசி போட்டிங்களா? கரம் மசாலா இது என்னது? இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? அரிசி போட்டீங்க, தண்ணி ஊற்றிட்டீங்களா? அவ்வளோதாங்க. உப்பு போட்டுட்டிங்களா? செக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சாதம் மேலே எலும்பி வந்ததும் விசில் போட்டு, ஒரு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமும் 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஒன்றும் போகல. அந்தாண்ட போய் இருமுங்க. இங்கே சமைச்சா இப்படி தான். தம்பி முடிச்சிருந்தாலும் நிறைய இருமிருப்பான். பொழுதுக்கும் போட்டு கருக்கிக்கிட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ போடணும். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, ஓகேங்க, பாய். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் சொல்லிட்டு. பாய். யாரும் வரலையா?